அந்த 10 ரூபாய் திருப்பி கொடு. ஆகணும் சார். போகும்போது கவனமா கட்டு வாங்கிமா. குடியானே இது பாருங்க, இது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல், அதாவது உங்க ஹாஸ்பிடல். எங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் தரும். இங்க எல்லாம் வரிங்கிற பேர்ல நீங்க யாருக்கும் லஞ்சம் கொடுக்கணும். உங்களுக்கு சேவை செய்ய நாங்க இருக்கோம். புரியுதா? அண்ணே பேச்சு ஊருக்கு புதுசா வந்திருக்க டாக்டருக்கு மாட்டு வைத்தியமும் தெரியல, காசு வாங்கி பொழைக்கிற வழியும் தெரியல. சுத்த கேன டாக்டர். கருத்துமா கருத்துமா இருத்துமா. ஆனா நீ ரொம்ப கருத்துமா. தண்ணி அடிச்சு பல குடும்பம் அழிஞ்சு நான் பாத்திருக்கிறேன். ஆனா தண்ணி அடிச்சு நல்லா இருக்க ஒரே ஒரு பொம்பளை நீதாம்மா. எனக்கு 1/2 லிட்டர் போதும். ஏன்னு 1 லிட்டர் கேட்டியே? மிச்சம் 1/2 லிட்டர் நான் இதுல பிச்சுக்கிறேன். அண்ணே டாக்டர் கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. இத போய் நான் சொல்லுவேன்னா, உனக்கு 1/2 பங்குனா எனக்கு 1/2 பங்கு. நீ சொன்ன அந்த கேனப்பைய டாக்டர் அவனை வச்சு ஒரு 6 கறவை மாடாச்சு நான் வாங்க வேண்டாம். அந்த ஆண்டை வந்து அவனை டிரான்ஸ்பர் பண்ணாம பாத்துக்கணும். தள்ளி எடுத்தா என்ன சார் தும்மல்? ஏயா நான் சுடு தண்ணியை கேட்டேன், பால் தானே கேட்டேன். சார் இந்த கிண்டல் தானே ஆகாதுங்கிறது. எதை கொடுத்தாலும் பார்க்காம சாத்திடுறதா? கலரை பாருங்க சார், பால் தான். இனிமே நீ என்ன கொடுத்தாலும் சொல்லிட்டு கொடு, அதை நினைச்சிட்டே குடிச்சிடுறேன். அந்த பால்கார் பொண்ணை மாத்திரு. மில்க் லேடி. சார் ஐ எம் வெரி சாரி. யூ சி சார், நோ அப்செஷன், டோன் கண்ட்ரோல். அந்த தொடர்பு நிப்பாட்டினா பலருடைய வாழ்க்கை பயங்கரமா பாதிக்கும் சார். நோ மில்க்ஸ், யூ பொட்டல் பட்டி, முக்கேன் ஃபேமிலி, யூ ஃபேமிலி, மை ஃபேமிலி, ஆல் ஃபேமிலி, ஆல் வாட்டர் ஃபேமிலி முதல்ல. ஆமா சார். சார் இந்த ஊர்ல 2 பசுமாடை வச்சுக்கிட்டு இந்த ஊருக்கே தண்ணி ஊத்திட்டு இருக்கா அந்த கருத்தம்மா. அவ பழப்பழ மணலி பண்ணாம முடிவு பண்ணிட்டீங்களா நீங்க? சார் அது சார், இந்த ஊர்ல அவன் தண்ணியில பால் கலக்கிறான் சார். இந்த பொண்ணு அப்படி என்ன சார் தப்பு பண்ணிருச்சு? பால்ல தண்ணி கலக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல சார். புறம்போக்கு நிலத்துல வீடு கட்டணும்னா பால் கடையில பால் என்ன விலைக்குங்கிறத இந்த நாட்டுல நான் சிரிச்சு பார்த்துக்கல சார். That is a what is a discrimination article working on not ஆத்தா. ஐயோ கேன். சொல்லுமா, சொல்லி முடிச்சிடு. லஞ்சம் வாங்க தெரியாத கேன டாக்டர். சார் என்னங்க தொடச்சு. பரவாயில்லையே, துடைக்கிறதுக்கு 1/2 துணியாவது கொடுத்தியே. இந்தா பத்திரமா வச்சுக்க. என்னடா போங்கடா போங்கடா கிளம்பி போய்க்கலாம். நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டா கணக்கு மறைச்சு போலான்னு பாக்குறாங்க. என்னையா ஊர்ல இருக்க சின்ன பசங்க எல்லாம் மூஞ்சி அதிசயமா பாக்குறாங்கன்னா நீயும் அதே மாதிரி பாக்குற? அப்படி என்னையா என் மூஞ்சில எழுதி ஒட்டி வச்சிருக்கு? எழுதி ஒட்டல சார், எங்கேயோ தேய்ச்சுதான் விட்டுருக்கு. கண்ணாடியில போய் பாத்துக்கலாம் சார், கண்ணாடியில போய் பாத்துக்கலாம். பரவாயில்லையே, துடைக்கிறதுக்கு 1/2 துணியாவது கொடுத்தியே. இந்த பத்திரமா வச்சுக்க. ஹாய், என் பாசத்தின் வெளிச்சம் இந்த விழிகளில் தெரிகிறதா? கருத்தம்மா தொடர்கிறது.
ஆமா, என்ன மாமனை விட்டு போட்டு நீ மட்டும் தனியா வந்திருக்க? அந்த பாவி பையதானே என்னை இப்படி அடிச்சு விரட்டி விட்டுட்டான். இப்ப என்னத்த கேட்டு வந்திருக்காளோ? வர தைக்கு சின்னதுங்களுக்கு காது குத்து வைக்கணுங்கிற என் மாமியா. நானும் அதையும் இதையும் சொல்லி 1 வருஷத்தை ஓட்டிவிட்டேன். எங்க மாமியா அதையே சொல்லி சொல்லி புடுங்கி தண்ணிய குடிக்கிறா. அந்த பாவி மனுஷனும் ஆடிக்கு அரப்பவன் மோதிரம் செஞ்சு போடுறேன் நீ சொல்லி 5 வருஷமாச்சுன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றான். இதுக்கு மேலேயும் நான் அங்க உசுரோட இருக்க முடியாது. ஒரு 3 ஜாதி பயலுக்கு வாக்கப்பட்டு போயிருந்தா கூட என் பொழப்பு நல்லா போயிருக்கும். சொந்த அத்தை மகனுக்கு வாக்கப்பட்டேன்னு தான் பேரு. இப்படி கூழுக்கும் கஞ்சிக்கும் புடுங்க படுறேன். நீங்க நல்லா சுடு சோறு தின்னுக்கிட்டு பகுமானமா இரு. என் ஆத்தா உசுரோட இருந்ததுதான் எனக்கு ஒரு வழி செஞ்சிருப்பா. அவளும் போய் சேர்ந்துட்டா. இனி எனக்குன்னு கண்ணீர் விட எந்த நாதி இருக்கு? நீ ஒருத்தி கூறு கேட்டவன். ஆத்தா இல்லாட்டி என்ன, நான் ஒருத்தி இல்ல. அப்ப சோறு திங்க போட்டா இது பேசணுமாக்கும். எனக்கு ஒரு சொல்ல பைய புருஷனா கிடைச்ச மாதிரி உனக்கு ஒரு கோலவாய் சிரிக்கி கிடைச்சிருக்காடா. அருகவமான அண்ணன் விட்டு அரமண சொத்துக்கு ஆசைப்பட்டு இவளை கட்டி அருவாமனை கூட இல்லாம வாக்கப்பட்டு வந்து இவளை இழுத்து வச்சு அறுத்தாதாண்டாம அவனை ஏன் மனசு ஆறும். நீதான் குப்பை முடி சொத்து வெளியில வரக்கூடாதுன்னு உன்ன மேல கட்டி வச்ச. இல்லைன்னா ஏன் அழகுக்கு அந்தஸ்துக்கு மச்சு வீட்டுக்கார இல்லாமல வரிசையில் இருப்பாளுங்க. விடுறா, 3வது பிள்ளையும் பிறக்க போகுது. உன் ஆத்தா பேச்ச கேட்டுக்கிட்டு பொண்டாட்டி சரியில்லை புள்ள சரியில்லைன்னுக்கிட்டு. என்ன சொன்ன? அது ஒண்ணு இல்ல ஆத்தா, நீ அவனும் போயிட்டே இருக்க, அந்தாப்புல போயிட்டு வந்துடுறேன். எனக்குன்னு வாச்சாம ஒரு அப்பன் மொக்க நான் சொல்றேன்னு வருத்தப்படாத. உன் பொண்டாட்டி கருமாதிக்கும் உன் மூத்த மக கல்யாணத்துக்கும் கரிசா காட்டு மேல நீ வாங்கின கடனையே இன்னும் திருப்பி கொடுக்கல. இந்த இயக்குதுல நீ இன்னும் கடன் கேட்கற. நான் எதை நம்பி கடன் கொடுக்கறது? என் கரிச காட்டை வித்தாவது உங்க கடனை நான் அடிச்சு விட்டுறேங்க. இந்த மொக்கையன் வாங்கின கடனுக்கும் கொடுத்த வாக்குக்கும் என்னைக்கும் மோசம் பண்ண மாட்டேங்க. எங்கடி போயிருக்கான் உங்க அப்ப? உப்பு சப்பு இல்லாத பைய வீட்டுல அண்ணன் இறக்கப்பட்டு பொண்ணு கட்டி இப்ப சந்தி சிரிக்குது. ஒருத்தோடு மூக்குத்தியோட என் மவன் தலையில கட்டிப்புட்டு கண்டுகாம போன வெறும் பைய. ஏன் அத்தை வந்தது வராதுமா எங்க அப்பனை எப்படி கரிச்சு கொட்டுற? சந்திக்கு போயிருக்கு, இப்ப வரும். முதலாளி, கரெக்டாங்க கூட முட்டை போடாத அந்த கரிச காட்டை நம்பி கடன் கொடுக்குறீங்களே, அவன் எப்படி திருப்பி அடைப்பான்? அந்த கரிச காட்டை நம்பியாடா கடன் கொடுக்கறேன். அந்த கருத்தம்மால ஆட்டுக்கு அகத்திக்கீரை வைக்கிறதும் மாட்டுக்கு புண்ணாக்கு வைக்கிறதும் எதுக்குடா? உங்களுக்கு தானே தெரியும். வாக்காளியம்மா எப்ப வந்தவ? இதுல தோடு மூக்குத்தி சங்கிலி எல்லாம் இருக்குது. பிள்ளைங்களுக்கு பாவாடை சட்டை இதுல இருக்குது. காது குத்தி கூட 2த்துக்கும். உனக்கும் சேலை ஒண்ணு எடுத்தேன் வச்சுக்க. இந்தாங்க மாப்பிள்ள வேட்டி சட்டை. சந்தைக்கு போயிருந்தேன். எனக்கு எதுக்கு மாமா இதெல்லாம்? உள்ளதையே வச்சு கிழிக்க முடியல. 10 இதையும் வச்சு கிழிங்க. இந்தாமா தங்கச்சி உனக்கு ஒரு சேலை. எனக்கு எதுக்குன்னு இப்ப சேலை துணி எல்லாம்? 150 ரூபா செட்டியார் கடையில வாங்கினது. மஞ்ச காயத்துல எழுதிருக்கான் பாத்துக்க. வாங்க மாமா. அட குழந்தைங்களுக்கு வயசாகுது, காது முத்தி போனா காது குத்துறது கஷ்டம்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன். அதுக்கு மூக்க சிந்திக்கிட்டு அங்க இருந்து ஒப்பாரி வச்சுட்டு வந்துட்டா என் மருமவ. அந்த கழுதிய சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நாம என்ன 1000 வருஷம் இருந்து அள்ளி கட்டிட்டு போறது குறைஞ்சு போச்சுக்கோ. இந்தாங்க மாப்பிள்ள உங்களுக்கு ஒரு வேட்டி சட்டை. மாப்பிள்ள போன வட்டம் நீங்க எடுத்து கொடுத்த ராசி இந்த வேட்டி சட்டை அப்படியே இருக்கு பாருங்க. எங்கேயாவது கூட்டம் கும்பல்னு போகணும்னா தான் இத கட்டிக்க விடுவா. மத்த நேரம் எல்லாம் கோவணம் தானா? காட்டி முடிச்சிட்டீங்களா? ஏண்டா தவசி, இங்கடா 1 மாசமா ஆளைய காணோம்? நம்ம ஊருக்கு நடுவுல இருந்த நம்ம கட்சி கொடிய மாரிக்குண்டுக்காரங்க வெட்டி விட்டாங்கல்ல. அப்புறம் நானும் பொறுத்து பார்த்தேன். ஒரே போடு கைய வெட்டி விட்டேன்ல. நீ தாண்டா கட்சிக்காரன். நீங்க தான் வச்சுக்கணும். அந்த புதுசா வந்திருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் என்னை தினம் தேடி தரானாம்ல. நீங்க பார்த்தவனை கூப்பிட்டு ஒரு போட்டு விடுங்க. சாயந்தரம் ஆனா இங்க தானே வருவான், சொல்லி விடுறோம் போ. ஆமா, உன் குழந்தையா கருத்தம்மா இப்ப எப்படா இருக்கா? கருப்பா இருந்தாலும் ஒரு பாலிஷா இருக்கா இல்ல? அவ பெரிய மனுஷியால இருந்து ஒரு மாதிரியா தாங்க இருக்கா. ஏண்டா தவசி, என்ன யோசனை வச்சிருக்க கருத்தம்மால?
அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறியா இல்ல நீங்க செட்டப் பண்ணி வச்சுக்க போறியா? வெக்கத்தை பாரு நாய். கட்டிவாள உடம்புல தெம்பு இருக்குங்க, ஆனா வச்சு பொழைக்க வசதி வேணாங்களா? ஏண்டா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நாம வச்சு குடும்பம் நடத்த மாட்டோமா? நடத்துடா, நான் எதுக்கு இருக்கேன்? ஊருக்கு போறவ ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? இந்தா இந்த காசை வழி செலவுக்கு வச்சுக்க. எனக்கு எதுக்குடி காசு பணம்? நீ கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு உனக்கு ஒரு நகை நட்டு செய்ய சேர்த்து வச்சிருப்ப. ஆமா, என்ன கவனிக்க யார் இருக்காங்கன்னு உன் பாட்டுக்கு ஒத்த வார்த்தை சொல்லிவிட்டேன். என் நெஞ்சே வெடிச்சு போச்சு. ஆத்தா இல்லாட்டி என்ன, நான் ஒருத்தி இல்ல? உனக்கு ஆம்பளை புள்ள பிறக்கவும் அதுக்கு ஒரு வெள்ளி கொலுசு அண்ணா கரு செஞ்சு போடுறேன். ஆத்தா செஞ்சுதான் நினைச்சுக்க. ஆத்தி, கருத்தம்மா, என்ன பெத்தவளே, எங்க ஆத்தா சாகலடி, உசுரோடதான் இருக்கா. மக்கா எம்பது செஞ்சாலும் ஏண்டி அழுவீங்க? இதுக்குதான் பொட்ட நாய்களே பெறக்கூடாதுங்க. ஆம்பளை நாய்களை பெற்றாலும் அப்படித்தே மச்சான். குச்சியை காட்டுறான் பாரு. இந்த அழுகைக்கெல்லாம் உனக்கு அர்த்தம் புரியாது. ஆமாடி, அப்படியே உங்க அப்பா விட்டு அரமனசை தள்ளிட்டு போறேன் பாரு. நேத்திலே கண்ணீரை தேய்க்க வச்சிருக்காளு. ஏயா பால்ல தண்ணி கலக்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். உங்க ஊர்ல என்ன அதிசயமா தண்ணியில பால் கலக்குறீங்க? என்னங்க டாக்டர், நம்ம ஊர்ல தண்ணி கிடைக்கிட்டே கஷ்டம், இதுல போய் எப்படிங்க தண்ணியில பால் கலப்பாங்க? அப்படி சொல்ல அரக்கவனும் நம்ம ஊர்ல தண்ணிக்கு எம்புட்டு கஷ்டம்னு பாலாவது சும்மா குடுப்பாங்க. தண்ணிய யாராச்சும் சும்மா குடுப்பாங்க? போற போக்க பார்த்தா குளிக்கிறதுக்கு கூட காசு கேப்ப போல் இருக்க. ஆமா, பின்ன என்ன சும்மாவா குளிக்க விடுவாங்க? இந்த சுத்துப்பட்டு கிராமத்துல எங்கேயும் தண்ணி இல்ல. ஏன் கிணத்துல மட்டும்தான் தண்ணி இருக்கு, அதுவும் ஊத்து தண்ணி. குளிச்சா சீக்கும் வராது, உங்க ஆயுசும் கூடும். ஆமா சார், இது மூலிகை தண்ணி சார். குடிச்சா இனிக்கும், குளிச்சா மணக்கும், துவைச்சா பளபளக்கும் சார். இந்த தண்ணியில தோசிதான் சார் இந்த கோமணம். 4 மாசம் ஆகுது சார், இந்த பளபளன்னு இருக்கு பார் சார். இங்க தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு வேணும்னா ஒரு சால் தண்ணிக்கு 1 ரூபா. கருத்தம்மா, உனக்கு வேண்டிய காசு எடுத்துக்க. குளிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தா போதும், இறைச்சி ஊத்து. அண்ணே, நான் இருக்கிற சால் கணக்க நீ பாரு. ஒரு சாலுக்கு ஒரு கல்லு கணக்கு. கணக்கு வழக்கு சரியா தெரியாதுமா. ஒரு குத்து மதிப்பா எடுத்து வைக்கிற. குமிச்சு விடுவோம், குமிச்சு. நல்லா குளிங்க. பாபா நிறைய கல்லு சேர்ந்துச்சு. டாக்டர் ஐயா, காதோரத்துல சோப் இருக்குது, நல்லா தேய்ச்சி குளிங்க. டாக்டர் சார், இன்னைக்கு லீவ் நாள் தானே, நல்லா தேய்ச்சி குளிங்க. அரக்கவனும், இன்னும் கொஞ்ச நேரம் நான் குளிச்சேன்னா ஊருக்கு போய் எங்க அப்பா சொத்து வித்துட்டு தான் வரணும். அதுக்கப்புறம் நீ வேட்டி சட்டையோட சுத்திட்டு இருப்ப, நான் அரக்கோமனத்தோட சுத்திட்டு இருப்பேன். கருத்தம்மா கார வீடு கட்டிடுவா. எப்படி? ஐயோ, அரக்கவனும் கிணத்துல தண்ணி வத்தி போச்சு. நம்ம அக்காமாய் ஒரு விவரம் கட்டாளு. இவ்வளவு விவரமான புள்ளிய பெற்றவரு என் கணத்தை கொஞ்சம் ஆழமா வாட்ட கூடாது. சரி சரி, உடம்புக்கு ஏதாச்சும் வந்துரு போது ஏன் சீக்கிரமா தலையை தோட்டுங்க. 1 2 5 6 10 12 32 36 37 41 48 51 54 57 மொத்தம் 87 சார். கடங்கிட சொல்லிடாதீங்க. கண்ணும் கருத்தான கருத்தம்மா, இந்த 100 ரூபா பாக்கிய கொடு. 100 ரூபாயா? மிச்சம் 13 ரூபாய்க்கு சில்லறை இல்லையே.
அரக்கோவனம் நீ வச்சிருக்க? என்கிட்ட ஏது கருத்தம்மா, கோவணம் தான் இருக்கு. பரவாயில்ல, மிச்ச சில்லறைக்கு உன் தலையில வச்சிருக்கிய ஒரு பூ, அது கொடு. சரியா போ. இந்த பூவுக்கு 13 ரூபாயா? ஆமா, இந்த பூ சாதாரணமா கிடைக்காது, ரொம்ப அபூர்வமா தான் கிடைக்கும். கருத்தம்மா, இது செவ்வரளி. இதுல பச்சரளி கிடைச்சா ஒரு பூவுக்கு 20 ரூபாய் கூட கொடுப்பேன். என்னது 20